ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணியை இந்தியாவிலே வச்சு நாங்கள் செய்வோம். கண்டிப்பாக நாங்கள் நிறைய டைம் இந்திய அணிகிட்ட ரொம்ப மோசமாக தோற்றுருக்கோம். அதுக்கு ரிவேஞ்ச் வாங்குகிற விதமாக கண்டிப்பாக இந்திய அணியை இந்தியாவில் வச்சு நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு ஸ்ரீலங்கா கேப்டனாக இருக்கும் அசரங்கா பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு சவால் விட்டுருக்காரு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவுக்கு இப்போ ஸ்ரீலங்கா டூர் வர போகிறாங்க. எப்போது? அடுத்த வாரம் 3 T20 3 ODI இந்தியா டீமில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா, அசராங்கா இதுக்கு முன்னே வரத்துக்கு முன்னே என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் இந்திய அணியை கண்டிப்பாக பழி வாங்குவோம்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்மக்கிட்ட நிறைய மோசமான தோல்விலாம் நிறைய பெற்றிருக்காங்க ஸ்ரீலங்கா அணி. ஏன்னா சிராஜ் போட்ட பால் 57க்கு ஆல் அவுட்டு, 67க்கு ஆல் அவுட்டு, 103க்கு ஆல் அவுட்டுன்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமாக தோற்றுருக்காங்க ஸ்ரீலங்கா அணி இந்தியா அணிக்கு ஆப்போசிட்டாக. ரிவேஞ்ச் வாங்குற விதமாக என்னவோ அசராங்க நாங்கள் இந்திய அணியை பழி வாங்குவோம், கண்டிப்பாக இந்த வாட்டி மிஸ் ஆகாது அப்படி இப்படின்னு பேசியிருக்காரு. பார்க்கலாம், வெயிட் பண்ணி. எங்கள் பக்கம் சிராஜ் இருக்கார். உங்களுக்குன்னே அவரை நாங்கள் வளர்த்து வச்சுருக்கோம். உங்கள் அன்னிக்கிட்டே அவர் நல்லா பயங்கரமாக பண்ணுவோம். சிராஜ் இந்த ஸ்குவாடில் இருக்கார். நிறைய எல்லோரும் எதிர்பார்த்து என்னதுன்னா, அபிஷேக் சர்மா 100 அடிச்சார், அவரும் ஸ்குவாடில் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கைக்வாட் பயங்கரமாக விளையாடுனார், அவரும் ஸ்குவாடில் இல்லை. அப்புறம் யுவேந்திர சகல் வேர்ல்டு கப் ஸ்குவாடில் எடுத்தாங்க, அவர் ஒரு மேட்ச் கூட வாய்ப்பு கொடுக்காம திருப்பியும் ட்ராப் பண்ணிட்டாங்க. அதனால் பயங்கரமாக ரொம்பவே பிசிசி மேலே ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப கோவத்தில் இருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா ருத்ராஜ் கைக்வாட் கண்டிப்பாக டிசர்வ் பிளேயருங்க. அவர் ஏன் தான் எடுக்கலைன்னே தெரியல. ஏன்னா ரியான் பராக்லாம் எடுத்திருக்கீங்க, அவர் எடுக்கலை. ரியான் பராக்லாம் இப்போ தான் வளர்ந்துட்டு வர்றாரு, அவருக்கு இன்னும் அந்த இது மெச்சூர் வரல. இருந்தாலும் நம்ம கைக்வாட் பார்த்திங்கன்னா அவர் சிஎஸ்கே லீட் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் பயங்கரமான ஃபார்மில் இருக்கார், சூப்பராக ப்ரூவ் பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கான வாய்ப்பு கிடைக்கல, அது ரொம்பவே வருத்தம் அளிக்குது. ஏன்னா ஒரு நல்ல பிளேயருங்க, ஒரு நல்ல டேலண்டட் பிளேயரை இந்தியா இழந்துடக்கூடாது, அதுதான் நான் எப்பவுமே நினைக்கிறது. அதனால் கண்டிப்பாக நம்ம ருத்ராஜ் கைக்வாடுக்கு இன்னும் வாய்ப்பு கிடைக்கணுங்க. அட்லீஸ்ட் அவர் T20லேயாச்சும் விளையாடுங்க. ஏன்னா T20ல் அவர் ப்ரூவ் பண்ணிட்டார், அவருக்கு ஏன் தான் வாய்ப்பு கிடைக்கலன்னு தெரியல. அதனால் அவர் T20 ODI டெஸ்ட்டு 3 விதமான ஃபார்மேட் ஆடுற பிளேயர் ருத்ராஜ் கைக்வாட். அவருக்கு வாய்ப்பு கிடைக்கலும் போது ரொம்பவே வருத்தமாக இருக்குது. பார்க்கலாம், அடுத்து என்ன சீரீஸ் வந்தால் இந்தியா அணிக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்களா பார்க்கலாம் நம்ம கைக்வாடுக்கு. ஏன்னா கைக்வாட் முக்கியமான பிளேயர், அதுவும் தோனியோட தத்துப்பிள்ளைன்னே சொல்லலாம். தோனியை வளர்த்து விட்ட பிளேயரு. ஒருவேளை கம்பீருக்கோ தோனிக்கோ பகை இருக்கிறதுனால என்னமோ தெரியல, தோனி வளர்த்தனால கம்பீர் அவர் ஸ்குவாட் எடுக்கல. ஏன்னா தலைமை பயிற்சியாளர் இப்போ அவர் தான் இருக்கார். அதில் எதுனா மனசில் ரிவெஞ்சு வச்சுன்னு எதனா பண்ணுறாரா என்னன்னு தெரியல. பட் அது வச்சுலாம் பண்ணார்னா அவரோட கேரியரே போயிடும். ஏன்னா கைக்வாட் நல்ல டேலண்டட் பேட்ஸ்மேன், நல்ல டேலண்ட்டுக்கு ஏற்ற ஒரு ஸ்கில் இருக்குது. அவர் கண்டிப்பாக இந்திய அணியோட ஃப்யூச்சர், அடுத்த விராட் கோலி கூட சொல்லலாம். அதனால் நம்ம கைக்வாடை எடுக்காத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.